guys, welcome back to our channel. நான் உங்க ராகினி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்டர்வியூக்கு பேங்கிங் ரிலேட்டடா என்னென்ன கொஷின்ஸ் பேசிக் டேர்ம்ஸ்ல என்னென்ன கொஷின் கேட்பாங்களோ எனக்கு என்ன கேட்டாங்களோ அதை தான் நான் இதில் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் பேங்கிங் அண்ட் இட்ஸ் ஃபியூச்சர்ஸ்? ஸோ இதுதான் எனக்கு என்னோட எஸ்பிஐபிஓவில் ரெண்டாவதாக கேட்ட கொஷின்ஸ் இதுதான் கேட்டாங்க. வாட் இஸ் பேங்கிங் அப்படின்னு சொல்லி தான் கேட்டாங்க. ஸோ பேங்கிங்கிறது மக்கள்கிட்ட இருந்து டெபாசிட்டை வாங்கி லெண்ட் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக இருக்கிறது தான் அதுதான் பேங்கிங். ஸோ அந்த நம்ம கொடுக்குறோம் இல்லையா டெபாசிட்ஸ், அந்த டெபாசிட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம தேவைப்படுறப்போ நம்ம எடுத்துக்கிற மாதிரி தானே இருக்கும். ஓகேவா? ஒன்று அவங்களாவே ரீபே பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா நம்ம தேவைப்படுறப்போ நம்ம போய் எடுத்துப்போம். ஸோ இது எந்த செக்ஷனில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 செக்ஷன் 5B. பேங்கிங் ரெகுலேஷன் செக்ஷன் 5Bல தான் பேங்கிங்கோட டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நான் ஆனால் சொல்லலை, இது நான் ஜேஇபி எக்ஸாம் படித்தனால இந்த பாயிண்ட் எனக்கு தெரியும். ஸோ அதை நான் ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான் கைஸ். நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ பேங்க்குக்கு லைசன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எந்த செக்ஷன் கீழே வரும் அப்படின்னா செக்ஷன் 22 பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டுக்கு கீழே தான் ஆர்பிஐ நம்மளுக்கு லைசன்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி பேங்க்குங்கிற வேர்டு இருக்கு இல்லையா, ஸோ அந்த வேர்டு பேங்க் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். பேங்க் தவிர வேற எந்த ஒரு கம்பெனியுமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது செக்ஷன் 7ல் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ? ஸோ ஆர்பிஐங்கிறது நார்மலாக எல்லாருக்குமே தெரியும். ஹெல்த் அண்ட் இன்கம் கமிட்டிக்கு கீழே 1934 ஆக்ட், ஆர்பிஐ ஆக்ட் கீழே 1935ல ரிசர்வ் பேங்க் வந்துச்சு அப்படிங்கிறது தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் 9 கிட்ட வரும். என்னென்ன வரும் அப்படின்னா மானிட்டரி அத்தாரிட்டி, இஷ்யூவர் ஆஃப் கரன்சி, பேங்கர் டு கவர்மெண்ட், பேங்கர் டு பேங்க்ஸ், ரெகுலேட்டர் ஆஃப் பேங்கிங் சிஸ்டம், மேனேஜர் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், மெயின்டைனிங் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, regulator and supervisor of payment and settlement system, developmental role. ஓகே, ஸோ இதுதான் ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன்ஸ். 9 பாயிண்ட்ஸ் கிட்ட மொத்தம் இருக்கும். ஸோ இது ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு செக்ஷன் கீழே தான் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இஷ்யூவர் ஆஃப் கரன்சி எந்த செக்ஷன்ஸ் கீழே இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னா செக்ஷன் 3 ஆர்பிஐ ஆக்டில் தான் செக்ஷன் 22ல தான் கரன்சி இஷ்யூ பண்ணுவாங்க. செக்ஷன் 3ங்கிறது ஆர்பிஐயோட டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அண்ட் பேங்கர் டு கவர்மெண்ட்னு சொன்னோம் இல்லையா. ஸோ கவர்மெண்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்னு இருக்கு. பேங்கர் டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்கிறது செக்ஷன் 20ல் வரும். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பேங்காக ஆப்ரேட் ஆகும் இல்லையா, அது எந்த ஆக்டு கீழேனா செக்ஷன் 20க்கு கீழே. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குங்கிறது செக்ஷன் 21க்கு கீழே. ஓகே, ஸோ இதெல்லாம் பேசிக் இது மட்டும் சொல்கிறேன், செக்ஷன்ஸ் மட்டும் சொல்கிறேன், வேணும்னா நோட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம், நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு பேங்க் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கும்ல, ஸோ அதுதான் டெபாசிட் ரேட். ஓகேவா? நம்மளோட பணத்துக்கு பேங்க்கு கொடுக்குற நம்ம டெபாசிட் பண்ண பணத்துக்கு பேங்க்கு கொடுக்குற ரேட்டு, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் டெபாசிட் ரேட்டு. பேஸ் ரேட்டுங்கிறது 2010 வரைக்கும் ஆர்பிஐ தான் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நீங்கள் வாங்கணும், இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் லோன் கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் ஆஃப்டர் 2010க்கு அப்புறம் ஒவ்வொரு பேங்க்குமே டிசைட் பண்ணிக்கலாம், அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை டிசைட் பண்ணிக்கலாம். பட் பர்டிகுலர் நம்பருக்கு கீழே இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ மினிமம் ரேட்டுன்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் பேஸ் ரேட். அந்த பேஸ் ரேட்டை வச்சு தான் அவங்க கால்குலேட் பண்ணி கொடுக்கணுமே தவிர அதுக்கு கீழே இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் பேசிஸ் பாயிண்ட்ஸுங்கிறது என்ன அப்படின்னா மானிட்டரி பாலிசி முடிஞ்ச உடனே ரெப்போ ரேட், நம்ம ஒவ்வொரு பை மந்த்லி மீட்டிங் முடிஞ்ச உடனே ரெப்போ ரேட் ஏறி இருக்கா இறங்கியிருக்கான்னு பார்ப்போம் இல்லையா. ஸோ எவ்வளோ ஏறி இருக்குன்னு கேட்டாங்கன்னா 0.25% சொல்லுவோம். எவ்வளோ இறங்கியிருக்குன்னா 0.5% சொல்லுவோம். நம்ம சொல்கிறது பாயிண்ட்டு சொல்கிறோம் இல்லையா, அது இல்லாமல் 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ், 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது தான் அது இண்டிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த பேசிஸ் பாயிண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் எல்ஏஎஃப்? ஸோ எல்ஏஎஃப் லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டிங்கிறது மானிட்டரி பாலிசியில் வர ஒன்று தான். அதாவது மணியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஆர்பிஐ டைரக்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் யூஸ் பண்ணுவாங்க. மானிட்டரி பாலிசியில் ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் எல்லாமே வருது இல்லையா, அதெல்லாம் எந்த இதில் வரும் அப்படின்னா லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டியில் வர டூல் தான் ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் எல்லாமே. ஸோ ரெப்போ ரேட்னா என்ன அப்படின்னா பேங்க் கிட்ட இருந்து ஆர்பிஐ கிட்ட இருந்து பேங்க் வாங்குறது தான்.
இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வாங்கவே இல்லையா பணம், ஸோ அதுதான் வந்து ரெப்போ ரேட்டு. இதுக்கு வந்து செக்யூரிட்டியை சேல் பண்ணி வாங்குவாங்க இந்த ரெப்போ ரேட்டில். ஓகே, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டுங்கிறது பேங்க் கிட்ட இருந்து ஆர்பிஐ வாங்குறது. இப்போ பேங்க் கிட்ட வந்து நிறைய இருக்குது, ஸோ அதுக்கு வந்து ஆர்பிஐ வந்து ஆர்பிஐ கிட்ட கொண்டு போய் கொடுப்பாங்க. அவங்க இதில் கொஞ்சம் நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ரேட்டு தான் வந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட். அதாவது நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மக்கள்கிட்டயே பணம் அதிகமாகிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம், பேங்க்கில் போய் அதிகமாக டெபாசிட் பண்ணுவோம் இல்லையா. பேங்க்கிட்டயே பணம் அதிகமாகிடுச்சுன்னா ரிசர்வ் பேங்க்கில் போயிட்டு பண்ணோம். ஓகே, ஸோ அந்த ரெப்போ எக்ஸஸ் மணியை வந்து ஷார்ட் பண்ணுறதுக்காக ஆர்பிஐ கிட்ட லெண்ட் பண்ணுற மணி தான் வந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட். அதுவும் வட்டிக்கு தானே லெண்ட் பண்ணுறாங்க, ஸோ அதுவும் வந்து நல்ல ஒரு விஷயம்தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிஆர்ஆர் ரேட். சிஆர்ஆர் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. கேஷ் ரிசர்வ் ரேஷியோங்கிறது ஒவ்வொரு பேங்க்குமே வந்து ஆர்பிஐ கிட்ட வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் அமௌண்ட்டை வந்து கொண்டு போய் வைப்பாங்க. அதாவது அவங்களோட நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லைபிலிட்டிஸில் இவ்வளோ பர்சன்டேஜ், 4%னா 4% அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு பேங்க்குமே வந்து டெபாசிட் பண்ணணும் ஆர்பிஐ கிட்ட. ஸோ அதுதான் வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. ஸோ கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வந்து ஷெட்யூல்டு பேங்க்ஸ்லாம் வந்து ஆர்பிஐ ஆக்ட் செக்ஷன் 42ல் ஃபாலோ பண்ணணும். நான் ஷெட்யூல்டு பேங்க்ஸ்லாம் வந்து பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் செக்ஷன் 18 கீழே ஃபாலோ பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ இதுதான் பேசிக்காக கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. இப்போ அவங்க வந்து இவ்வளோ அமௌண்ட்டை பேங்க்கு கொடுக்குது இல்லையா, அதுக்கு வந்து ரிசர்வ் பேங்க் வந்து ஏதாவது இன்ட்ரெஸ்ட் கொடுக்குமான்னு கேட்டால் கொடுக்காது. இது வந்து கேஷாக தான் இருக்கும். எஸ்எல்ஆருங்கிறது சேம் இதே தான், ஆனால் அது கேஷாகவும் இருக்கலாம், கோல்டாகவும் இருக்கலாம், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸாகவும் இருக்கலாம். ஓகே, சப்போஸ் வந்து மானிட்டரி பாலிசியில் டைரக்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறாங்க, இன்டைரக்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னேன் இல்லையா. டைரெக்டாக யூஸ் பண்ணுற டூல் தான் சிஆர்ஆரும் எஸ்எல்ஆரும். இன்டைரக்டாக யூஸ் பண்ணுற டூல் தான் ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு, இது எல்லாமே. அதாவது இது ஏன் டைரக்ட்னு சொல்கிறோன்னா, இது எவ்ரி பேங்க் வந்து ஷுட் ஃபாலோ, ரைட். ஸோ இதுதான் வந்து டைரெக்டாக பேங்க் கிட்ட வந்து அவங்க ஆர்பிஐ கிட்ட இருக்கிற ஒரு அத்தாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் தான். ஓகே, ஸோ இதுதான் டைரக்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். இட்ஸ் பேங்க் ரேட்டு, ரெப்போ ரேட்டு எல்லா ரேட்டுமே வந்து இன்டைரக்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். ஸோ சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் வந்து சப்போஸ் ஒரு பேங்க் வந்து ஃபாலோ பண்ணலை அப்படின்னா பெனால்ட்டி போடும் ஆர்பிஐ. எவ்வளோ போடுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு 14 டேஸ்க்கு வந்து பேங்க் ரேட்டை விட 3% அபோவாக அவங்க பெனால்ட்டி பே பண்ணணும். செகண்டு டேட்டும் முடிஞ்சிச்சு, செகண்டு 14 நாளும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, இது வந்து ஃபஸ்ட்டு 14 நாளைக்கு, அடுத்த ஒரு 14 நாளும் அவங்க மெயின்டைன் பண்ண மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா பேங்க் ரேட்டை விட 5% அதிகமாக பெனால்ட்டி வந்து அவங்க பே பண்ணணும் ஒவ்வொரு பேங்க்கும். அதுக்கும் மேலே இருந்துச்சு அப்படின்னா அந்த பேங்க்கோட டைரக்டர்ஸ்க்கு வந்து பெனால்ட்டி கொடுப்பாங்க. மேனேஜிங் டைரக்டர், போர்டு மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஃபைன் போடுவாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் டெபாசிட்டை வந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இது வந்து பெனால்ட்டி. சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் வந்து பே பண்ணலை அப்படின்னா என்னென்ன பெனால்ட்டினா இதுதான் பெனால்ட்டிஸ். ஸோ பேங்க் ரேட்டுங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இப்போது ரெப்போ ரேட்டில் வந்து ஆர்பிஐ கிட்ட இருந்து நம்ம வாங்குகிறோம் அப்படி தானே சொன்னோம். ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டுங்கிறது பேங்க் ஆர்பிஐ கொடுக்கறது, ரெப்போ ரேட்டுங்கிறது ஆர்பிஐ கிட்ட இருந்து பேங்க் வாங்குறதுன்னு சொன்னோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, சம் செக்யூரிட்டிஸை வந்து செல் பண்ணி தான் வந்து ஆர்பிஐ கிட்ட இருந்து நம்ம வாங்கியிருப்போம். ஓகே, ஆனால் பேங்க் ரேட்டை பொறுத்த வரைக்கும் வந்து அது டிஸ்கவுண்ட் ரேட்டு. இதுக்கு வந்து நம்ம ஆர்பிஐக்கு வந்து செக்யூரிட்டிஸ் வந்து செல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கிட்டத்தட்ட அது நம்மளுக்கு லெண்ட் பண்ணுற மாதிரி தான். அதுதான் வந்து பேங்க் ரேட். ஆர்பிஐ வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கு லெண்ட் பண்ணுற ரேட்டு தான் பேங்க் ரேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிஎல்ஆர். பிஎல்ஆருங்கிறது ப்ரைம் லெண்டிங் ரேட். இப்போ ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து ஹை நெட்வொர்க் கஸ்டமர் இருப்பாங்க, இல்லைன்னா நிறையா லோன்ஸ் வாங்கி வந்து கரெக்டாக பே பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு சார்ஜ் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ப்ரைம் இன்ட்ரெஸ்ட் ரேட். மேக்ஸிமம் எந்த பேங்க்குமே அவ்வளோலாம் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் பண்ண மாட்டாங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் கைஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மானிட்டரி பாலிசி. இப்போ நம்ம இவ்வளோ தூரம் பார்த்தோம் இல்லையா, ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு, இது எல்லாமே எதில் வரும் அப்படின்னா அந்த மானிட்டரி பாலிசியில் தான் வரும். மானிட்டரி பாலிசி ஏன் அப்படின்னா மணியோட சப்ளை, மணியோட அவைலபிலிட்டி, மணியோட வேல்யூ எல்லாத்தையும் கண்ட்ரோலாக ஒரு எக்கனாமியில் வச்சுக்கிறதுக்காக தான் மானிட்டரி பாலிசி ப்ராசஸை யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஃபிஸ்கல் பாலிசி ப்ராசஸ்ங்கிறது என்ன அப்படின்னா
கவர்மெண்ட்டோட ஸ்பெண்டிங், கவர்மெண்ட்டோட நம்ம கட்டுற டேக்ஸு, ஸோ இதோட யூசஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் ஃபிஸ்கல் பாலிசி யூஸ் பண்ணுறோம். மானிட்டரி பாலிசிங்கிறது ஆர்பிஐ வந்து நம்மளுக்கு எவ்ரி பை மந்த்லி பாலிசியில் வந்து நம்மளுக்கு ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் எல்லாமே இந்த ப்ராசஸில் எண்டில் நம்மளுக்கு கிடைக்கிறது. ஃபிஸ்கல் பாலிசிங்கிறது வந்து நம்ம இது நடக்கும் இல்லையா, இது ஃபெப்ரவரியில் வந்துட்டு பட்ஜெட்டு தான் வந்து ஃபிஸ்கல் பாலிசி. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிங் அம்பட்ஸ்மெண்ட் ஸ்கீம். பேங்கிங் அம்பட்ஸ்மெண்ட் ஸ்கீம்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கடை வச்சாலுமே வந்து அதில் ஏதாவது கம்ப்ளைண்ட்னா நம்ம கோர்ட்டுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் இல்லையா, ஆன்லைனுக்குமே அப்படிதான், டிஜிட்டலுக்குமே இப்போ வந்துருச்சு. அமேசானில் வாங்குறீங்க எதுவும் இல்லைன்னா கம்ப்ளைண்ட் நம்ம பண்ணலாம், கன்சூமர் கோர்ட்டுக்கு போகலாம். ஸோ அதே மாதிரி தான் பேங்க்கில் நம்ம டெபாசிட் பண்ணுறோம், நம்ம பணத்தையே நம்ம டெபாசிட் பண்ணுறோம், அதில் ஏதாவது கம்ப்ளைண்ட்னா நம்ம எங்கே போவோம். ஸோ அதுக்காக கொண்டு வந்த ஸ்கீம் தான் வந்து பேங்கிங் அம்பட்ஸ்மெண்ட் ஸ்கீம். ஓகே, ஆம்பட்ஸ்மெண்ட்டில் போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸோ இது எந்த ஆக்ட் கீழே வந்துச்சு அப்படின்னா செக்ஷன் 35A பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 கீழே கொண்டு வந்தாங்க. எப்போ கொண்டு வந்தாங்க? 1955 தான் கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்பிஎஃப்சி. ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி பேங்க்கும் என்பிஎஃப்சியும் வந்து கிட்டத்தட்ட சேம் தான். நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனியும் வந்து என்ன பண்ணுறாங்க, லோன் கொடுக்குறாங்க, இன்சூரன்ஸ் போடுறாங்க, மக்கள்கிட்ட இருந்து மாதம் மாதம் இஎம்ஐ வாங்குறாங்க, லம்சம் வாங்குறாங்க. அப்போ தானே இன்சூரன்ஸே பண்ண முடியும், ப்ரீமியம் கட்டினா தான் இன்சூரன்ஸே கொடுக்க முடியும் இல்லையா. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இதுதான் டிஃப்ரென்ஸ். என்னன்னா நம்ம அதில் ஒரு வார்த்தை பார்த்தோம், செக்ஷன் 49 படி வந்து அக்செப்டன்ஸ் ஆஃப் டெபாசிட்ஸ் தட் குட் பி வித்ட்ராவல் பை செக் இல்லையா, அது வந்து பேங்க் மட்டும்தான் பண்ண முடியும்னு பார்த்தோம். பேங்க்கை தவிர எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதுதான் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ். ஸோ நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் வந்து மக்கள்கிட்ட இருந்து டிமாண்ட் டெபாசிட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க கெட்டுற பணத்துக்கு வந்து டெபாசிட் இன்சூரன்ஸ் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷனோட இன்சூரன்ஸும் இருக்காது. ஸோ இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செபி. ஸோ இதுக்கப்புறம் ஃபுல்லாக ரெகுலேட்டர்ஸ் பற்றி தான் இருக்கும். எனக்கு வந்து ஆக்சுவலி கேட்டாங்க பேங்கிங் என்னன்னு கேட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் வந்து வாட் ஆர் த ரெகுலேட்டட் பாடிஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எஸ்பிஐ இன்டர்வியூவில். ஸோ என்னென்ன எஸ்பிஐ பார்ட்ஸ் நம்ம வந்து டீட்டெயில்டாக படிக்கலனாலும் என்னென்ன பாடிஸ் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ செபி இருக்குது. செபி வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்காக கொண்டு வந்த ஒரு ரெகுலேட்டர் பாடி தான் வந்து செபி இல்லையா. ஸோ இது எந்த ஆக்டுக்கு கீழேனா 1992ல், எப்போனா 1988ல் ஆக்சுவலாக செட்டப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து 1992ல் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க வித் ஆக்ட் செபி ஆக்ட் 1992ல். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நபார்டுங்கிறது நார்மலாக எல்லாருக்குமே தெரியும், அக்ரிகல்ச்சர் அண்டு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிக்காக கொண்டு வந்தது தான் வந்து நபார்டு. ஓகேவா. ஸோ அது எந்த ஆக்டுக்குன்னா நபார்டு ஆக்ட் 1981 கீழே 1982ல் கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிட்பி, ஸ்மால் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்டல் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இது வந்து எஸ்எம்இக்காக கொண்டு வந்தது தான் வந்து சிட்பி. ஓகே, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் சிட்பி கொண்டு வந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஐஆர்டிஏ பார்த்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ்க்காக உள்ள ரெகுலேட்டர் பாடி தான் ஐஆர்டிஏ, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. இது எந்த ஆக்டுக்கு கீழேனா 1999 ஐஆர்டிஏ ஆக்டுக்கு கீழே கொண்டு வந்ததுதான். இப்போ பேங்க்கும் இன்சூரன்ஸும் சேர்ந்தது தான் வந்து பேங்க் அசூரன்ஸ். அதாவது நான் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்னா அக்கௌண்ட்டோடு சேர்த்து எனக்கு வந்து ஏதாவது ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் போடுவாங்க. இல்லை ஹவுசிங் லோன் வாங்குறீங்க அப்படின்னா ஹவுசிங் லோன் கூட சேர்த்து இப்போ லோன் ஹவுஸுக்கும் இன்சூரன்ஸ் போடுறாங்க இல்லையா. ஸோ அதுதான் பர்சனல் லோன் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் போடுவாங்க. ஸோ இதுதான் பேங்க்லேயே வந்து இப்போ இன்சூரன்ஸும் சேர்ந்து தான் வருது. இப்போ எல்லாமே மிக்ஸ்டாக தான் இருக்குது, பிஸ்னஸாக தான் போயிட்டு. ஸோ பேங்கிங் பிஸ்னஸை தவிர எக்ஸ்ட்ரா பண்ணுற இன்சூரன்ஸ் பிஸ்னஸ்ஸு சேர்ந்து தான் வந்து பேங்க் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, மணி லாண்ட்ரிங்கிறது வந்து ஒருத்தவங்க ஏர்ன் பண்ணுற இல்லீகல் மணியை லீகலாக மாற்றுறது தான் வந்து மணி லாண்ட்ரிங். ஓகே, அதை வந்து பேங்கிங் செக்டரில் ஈஸியாக மாற்றிடலாம். பட் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் ஆர்பிஐ வந்து கேஒய்சி அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. கேஒய்சிங்கிறது நோ யுவர் கஸ்டமர், அதாவது ஒவ்வொருத்தவங்களோட அக்கௌண்ட்லேயும் அவங்களோட ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் அண்ட் ஐடென்டிட்டி ப்ரூஃப் வந்து கிளியராக இருக்கணும். ஸோ அதுதான் கேஒய்சி, நோ யுவர் கஸ்டமர். ஸோ ஒவ்வொரு கஸ்டமரும் வந்து ஹை ரிஸ்க் கஸ்டமர், மீடியம் ரிஸ்க்கு, லோ ரிஸ்க்குன்னு இருக்குது.
லோ ரிஸ்க் கஸ்டமர் நம்ம எல்லாம் நார்மல் பீப்புள் எல்லாமே லோ ரிஸ்கில் தான் வரும். நம்ம எவ்ரி 10 இயர்ஸுக்கு ஒன்ஸ் வந்து நம்ம போயிட்டு நம்மளோட ஆதார் பேன்லாம் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் அப்டேட் பண்ணிக்கணும். ஓகே, அதே மாதிரி மீடியம் ரிஸ்க்னா 8 இயர்ஸ் ஒன்ஸ் பண்ணுவாங்க. லோ ரிஸ்க்குன்னு ஹை ரிஸ்க்னா 2 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து பண்ணுவாங்க. என்ஆர்இ கஸ்டமர்ஸ்லாம் கண்டிப்பாக 2 இயர்ஸ் ஒன்ஸ் பண்ணுவாங்க. அவ்வளோதான் கைஸ், ஓகேவா? ஸோ இந்த வீடியோ ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.